நாங்கள் இப்போ கோயில்பட்டியிலேருந்து திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. போகிற வழியிலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் மழை வெள்ளம் தேங்கியிருக்குன்னு. எங்களால் முடிந்த நிவாரண பொருட்கள் கொடுக்க போகிற பாதை. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் சேதமாயிருச்சு. ஸோ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பாடு காண்டி வச்சுருக்காங்க. சாப்பாடு ஒரு சாப்பாடு சொல்லியிருக்காங்க. பிரசாத் வாப்பா. மேடம் வேற நைட்டு காலையில் யாரும் சாப்பாடு கொண்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டு கொடுங்க. யாருமே வர முடியாது மேடம். சாப்பாடு யாருக்குமே சொல்லுங்க. நான் அங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் டு உடையார்பட்டி ரோடு அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே திரும்ப சுற்றி பின்னாடி இருக்கக்கூடிய ஹைவேயில் போய்கிட்டே இருக்கோங்க. இதை தாமிரபரணி வெள்ளம் பார்க்குறீங்க. போகிற வழியிலலாம் பாருங்கள் மரம் அப்படி உடஞ்சி கிடக்குது, அப்படி கீழே விழுந்து கிடக்குது. வாழை மரங்கள்லாம் அப்படி ஃபுல்லாக அந்த வெள்ளத்தால் சேதமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப கப்பூந்துறைங்கிற அந்த ஏரியா ஆத்தோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஃபுட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணிலாம் எப்படி எவ்வளோ தூரம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த வீடு ஃபுல்லாக அரிச்சு நீங்கள் அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி நிறைய வீடுகள் இதாகி போய் சேதமடைஞ்சிருக்கு. ரோட்டில் வரவே முடியல. காரில் பாதி நிப்பாட்டி தள்ளி தான் அந்த ஏரியாக்குள்ளேயே வர அந்த இதெல்லாம். கருப்பந்துறை பாருங்க. உண்மையிலே வெள்ளத்தால வீடுகள் செக் பண்ண போயிருக்காங்க. 2 நாளா கரண்ட் கிடையாது, ஒண்ணு கிடையாது. தண்ணியே இன்னைக்கு தான் வச்சிருக்கு. ஆமா, இப்பதான் ஒவ்வொருத்தரும் வராங்க. சாப்பாடு வந்துட்டே தான் இருக்கு. அவங்க மூலமா தான் உங்க நம்பர் கிடைச்சிருக்கு. லேட் நாங்க அதுக்குள்ள நிறைய பேர் வீடு கொடுக்கணும். இதுக்காக வந்தோம். ரொம்ப நேற்று பணம் ஜிபே மூலமா போட்டு விட்டோம். ஏன்னா காலேஜ் தாண்டி கார் உள்ள வர முடியாதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் வர முடியும். தண்ணி இருந்தது.
வெளியே யாரும் போக முடியாது, யாரும் உள்ள வர முடியாது. இவங்க சாப்பாடு கொடுத்து வர முடியாது. நேற்று யாருமே சாப்பிடவே இல்லை. நேற்று பக்கத்தில் நைட்டுக்கு தான் நைட்டு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அவங்களை காப்பாற்றுறதுக்கு போகுது. யாரு இந்த மேலே கிளீன் பண்ணுறதுக்கு வண்டி அங்கே நிற்கும். படம் ஒழுங்குதா வெள்ள நிவாரண பொருட்கள் அந்த ஆத்தோரமாக இருக்கக்கூடிய கருப்பந்துறை, குறுக்குத்துறை அந்த ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். காப்பாற்றிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 சூப்பர் தொடரட்டும். நாங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. அதுவும் இவங்கெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட்லாம் காலையில் ஃபுட்டு மதியம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, வீடுகளுக்கெல்லாம் இவ்வளோ தண்ணி இருந்தால் எப்படிங்க மனுஷன் வாழ்றது? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. உண்மையிலே பாவமாக இருக்கு. கண்டிப்பாக இவங்கெல்லாம் அந்த நார்மல் நிலையை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்குங்க. அது வரைக்கும் மக்களால் முடிந்தது, நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணியே ஆகணும் இவங்களுக்குலாம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் அவங்களுக்கு இந்த உண்மையிலே இயலாதவங்களுக்கு போய் கொடுத்து உதவுங்க. இதை பார்த்து ரொம்ப நன்றி.